எக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இந்த பகுதியோட பிரச்சனைகள் இது அப்படின்னு ஒரு ஒரு விஷயங்களை பேசுறாங்க. ஆனா நிகழ்காலத்தில் அங்க என்ன பிரச்சனை? புதுவையில் சமீபத்துல என்ன பிரச்சனை? இப்ப வந்து வெள்ளம் மழை பெஞ்சது. அப்ப அதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு? அதை சார்ந்து பேச தவறாரு. ஒரு டீப்பான அரசியலுக்குள்ள ஒரு போக விரும்பலைன்னு தான் எனக்கு தோணுது. பாண்டிச்சேரியை பொறுத்தளவு. ஏன்னா ஏற்கனவே நாமக்கல்ல பேசினாரு. நாமக்கல்ல இருக்கிற பிரச்சனைகள் என்னவோ அதை பேசினாரு. கரூர்ல என்ன பிரச்சனையோ அதை கரூர்ல பேசினாரு. ஸோ அதனால வந்து அவருடைய முந்தைய சுற்றுப்பயணத்துல அந்தந்த ஊர்கள்ல என்ன பிரச்சனையோ அதை பேசியிருக்காரு. பேசாமல்லாம் அவரு வரல. கட்டாயமா இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதான் நீங்க இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூ சொல்றீங்க. கட்டாயமா அதுக்கு வந்து விஜய் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கணும். சொல்லாமல் கடந்து போவதுங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அவர் இன்னும் முழுமையான அரசியல்வாதியா மாறல. ஒருவேளை அவர் வந்து இப்போ ஒரு புறம் முஸ்லீம் வாக்குகள் வேணும், இன்னொரு புறம் இந்துக்கள் வாக்குகள் வேணும். இந்த நேரத்தில் நாம் ஒரு கருத்து சொல்லி ஏதோ ஒரு தரப்பை நமக்கு எதிராக மாத்திரக்கூடாது அந்த கருத்துன்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதன் காரணமா அமைதியா இருந்துட்டா பிரச்சனையே இல்லையே, தானா சால்வ் ஆயிருமேன்னு நினைக்கிறார். அது ஒரு அரசியல்வாதிக்கு அழகல்ல.